My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Re-NEET examination வருகிற 21ஆம் தேதி, அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் நடக்க போகுது. இது ரிலேட்டடாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நிறைய முக்கியமான சர்க்குலர்ஸை நோட்டிஃபிகேஷன் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபாக கொடுத்துட்டே வராங்க. அது எல்லாத்தையும் வரிசையாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கீழேருந்து மேலே போயிடுறேன், சரிங்களா? இப்போ அட்மிட் கார்டு இஷ்யூ அப்படிங்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இதில் என்னன்னா, உங்களுடைய அட்மிட் கார்டு ஃப்ரெஷ் அட்மிட் கார்டு வந்திருக்குன்னு சொல்றீங்களே, நம்மளே வீடியோ போட்டிருக்கோம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்றத கேள்வி ஒரு சிலருக்கு இருக்கும். அதுக்குரிய ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷனை கொடுத்துட்றேன். உங்களில் நிறைய பேருக்கு மெசேஜ் வந்திருக்கும், யார்கிட்ட இருந்து? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து. அந்த மெசேஜில் என்டிஏ என்ன சொன்னாங்களோ அதை தான் நம்ம வீடியோவை போட்டிருந்தோம். ஸோ அப்போ ஃப்ரெஷ் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் நோவேர் இந்த வெப்சைட் ஃப்ரெஷ் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாம் எங்கேயும் கொடுக்கல. ஒரே ஒரு லிங்க் தான் இருக்கு, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் லிங்க்கும் இன்னொரு லிங்க்கும் இருக்கு. ரெண்டு லிங்க்ல எதுல போனாலும் ஒரே வெப்சைட் தான் போகுது, நம்மளால அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ரெண்டுல நீங்க டவுன்லோட் பண்ணீங்க, கிளிக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா கோட் எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா அட்மிட் கார்டு விசிபிள் ஆகும். அதாவது இந்த அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, நமக்கு 17ஆம் தேதி, இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, 17ஆம் தேதி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் நீங்கள் 17ஆம் தேதியோ 18ஆம் தேதியோ சர்வர்லாம் பிஸியாக இருந்திருக்கும், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்படி டவுன்லோட் பண்ண பிடிஎஃப்க்கும் இன்னைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற பிடிஎஃப்க்கும் சில சேஞ்சஸ் இருக்கும். பெரும்பான்மையாக மாணவர்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான சேஞ்சுங்கிறது காம்பன்சேட்டரி டைம். உங்களுடைய அட்மிட் கார்டில் ஃபர்ஸ்ட் பேஜில் காம்பன்சேட்டரி டைம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் 18ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னா ஒய்ன்னு இருந்திருக்கும், அல்லது என்னன்னு இருந்திருக்கும். ஸோ ஒய்ன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்டாக இருந்தால் அந்த ஒய்க்கு அர்த்தம் இருக்கு, நியாயம் இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிடபிள்யூடி கிடையாதுன்னா அந்த இடத்துல ஒய் இருக்கக்கூடாது, டேஷ் தான் இருக்கணும், அல்லது நோ அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் இந்த லிங்க்ல எதில் கொடுத்து போறீங்க டவுன்லோட் பண்ணீங்கனாலும், டவுன்லோட் பண்ணி பார்த்த பிடிஎஃப்ல, இன்னைக்கு டவுன்லோட் பண்ணுற பிடிஎஃப்ல அல்லது நேற்றுக்கு டவுன்லோட் பண்ணுற பிடிஎஃப்ல இந்த காம்பன்சேட்டரி டைம் அப்படிங்கிறது மாறி இருக்கும். ஒரு சேஞ்ச். ஒரு சில மாணவர்களுக்கு சென்டர் மாறி இருக்கிறதாக நம்மக்கிட்ட மெசேஜ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரோல் நம்பரும் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்டிஏ கிட்ட இருந்து வந்த மெசேஜினுடைய ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு, அதை வச்சு தான் நம்ம வீடியோவை போட்டோம். ஸோ என்டிஏ சொன்னது ஓகேங்களா. இப்போ என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் திங், நமக்கு பாருங்க, ட்ரெஸ் கோட் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. ட்ரெஸ் கோட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸோ அதனால திரும்ப நம்ம பழைய விஷயத்தையே நம்ம பேச விரும்பலை. ஸோ ட்ரெஸ் கோடை பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்னெல்லாம் போட்டு போகலாம், இதெல்லாம் போட்டு போகக்கூடாது, இதெல்லாம் கொண்டு போகலாம், கொண்டு போகக்கூடாது. ஆல்ரெடி நம்ம நீட் எழுதுனதுனால நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது, தெரியும் அப்படின்றதுனால நம்ம அதை நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவை நான் கவர் பண்ணிடுறேன், இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணுறேன். அட்வைசரி ஃபார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன். இது ஆதார் கார்டுனுடைய பயோமெட்ரிக்கை எக்ஸாமினேஷன் சென்டரில் வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதில் இந்த இடத்துல பாருங்க, அட்வைசரி ஃபார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் அண்ட் எக்ஸப்ஷன் ப்ரோட்டோகால் ஃபார் நீட் யூஜி 2026 அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வில் கண்டக்ட் என்டிஏ தான் கண்டக்ட் பண்ண போறாங்க ரீநீட்டை 21ஆம் தேதி. அண்ட் ஆன் த டே ஆஃப் ரீ எக்ஸாமினேஷன், after the completion of mandatory frisking process, every candidate is required to undergo biometric verification, fingerprint or facial recognition before being permitted to enter into the examination room. Examination room போறதுக்கு முன்னாடி biometric verification பண்ணுவோம். இது நீட்டுக்கும் பண்ணாங்க, இப்போ ரீநீட்டுக்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. However, exception provision in the event that biometric verification of a candidate cannot be completed on account of any of the following reasons: device hardware failure. யார்கிட்ட என்டிஏ அவங்க யூஸ் பண்ற டிவைஸ்ல ஏதாவது ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆனாலோ, அல்லது ஆதாரனுடைய சர்வர் பிஸி ஆனாலோ, இந்த மாதிரி சில விஷயங்கள்னால போயிருந்துச்சு, அந்த விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஷால் ஸ்டில் பி பர்மிட்டட் டு என்டர் அண்ட் அப்பியர் இன் த எக்ஸாமினேஷன் ரூம். உங்களை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிடுவாங்க, பயப்பட வேண்டியதில்லை. However, such candidates will be required to execute a written undertaking at the examination center. ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே எக்ஸாமினேஷன் சென்டரில்
அந்த சென்டர் ஹெட் கிட்ட நீங்கள் வந்து கொடுத்துட்டு வர சூப்பர்வைசர் கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். கேண்டிடேட் ஷால் நாட் பி டிஸ்டர்ப்டு டியூரிங் த ஆக்டிவ் எக்ஸாமினேஷன் பீரியட் ஃபார் பயோமெட்ரிக் ப்ராசஸிங். பயோமெட்ரிக் ப்ராசஸிங் அந்த விஷயத்துக்காக எக்ஸாமினேஷன் நடக்கிற இந்த 3 hours 15 minutes உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு NTA சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததா வேற வில் பி கேரிட் அவுட். ஓகே, இதெல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது 5:15 அப்புறம் இது பண்ணுவோன்றாங்க. அண்ட் காம்பன்சேட்டரி டைம் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த கேஸ் ஆஃப் eligible PWD candidates who are entitled to compensatory time, the examination period extends up to 6:20. 1 மணி நேரம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் அப்படிங்கிறது கிடைக்கும். However, invigilation formalities are regarding in the conduct of examination will be completed during the period அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? PWD ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கு. நீங்கள் வந்து அந்த ரிட்டனில் அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த அன்ஃபேர் மீன்ஸை வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் இதான ஒரு நோட்டிஃபிகேஷன். இது எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சென்டரில் இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் இன்னைக்கு தான் வந்துச்சு, ஆனால் நேற்றுக்கு அப்படின்றாங்க. சேஞ்ச் ஆஃப் வென்யூ ஆஃப் எக்ஸாம். ஏன்னா நாளானிக்கு எக்ஸாம் வச்சுட்டு ஒரு நாளுக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால 18ஆம் தேதியே கொடுத்துட்டோம். 18ஆம் தேதி நைட் வரைக்கும் பார்த்தோம், அங்கே வரல. 18ஆம் தேதிக்கு அப்புறம் நைட் ஒரு 11 மணி 12 மணி போல கொடுத்துருப்பாங்களா இருக்கும். ஸோ 18ஆம் தேதி கணக்காயிருச்சு. இப்போ இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஹாஸ் ரிலீஸ் த அட்மிட் கார்டு ஆன் 14 June ஃபார் கேண்டிடேட்ஸ் appearing scheduled to appear in NEET UG 2026 on 21st June 2021. பாருங்க இந்த இடத்துல பாருங்க, இதுல ஒரு சென்டர் மட்டும் அந்த ஹரிவான்ஷ் ராய் பச்சான் கல்ச்சுரல் சென்டர் அலகாபாத்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டர்ல, யூபியில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர்ல இருந்த மாணவர்களுக்கு அங்க சில நடைமுறை சிக்கல் இருக்கிறதுனால அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இல்லை, இந்த மாதிரி சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்னால அந்த சென்டர்ல எக்ஸாமினேஷன் நடக்காது. அதுக்கு பதிலாக நியூ சென்டர் அப்படிங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடியவல் அண்ட் மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் செனட் ஹவுசிங் கேம்பஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் அலகாபாத்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல எக்ஸாமினேஷன் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாணவர்களுக்கு ஃப்ரெஷ் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணி உங்களுடைய அட்மிட் கார்டை ரீடவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் யாரும் அங்கே இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன் கேஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபேசிங் எனி டிஃபிகல்ட்டி இன் டவுன்லோடிங் த அட்மிட் கார்டு, ஒருவேளை இந்த சென்டர்ல அந்த அலகாபாத்ல இருக்கக்கூடிய அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் பழைய அட்மிட் கார்டை கொண்டு வந்தா கூட வெரிஃபை பண்ணிட்டு அலோவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு விசிட் த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் ஆஃப் NTA அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இப்போதைக்கு NTA கிட்ட இருந்து வந்திருக்கிற பஞ்ச் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ். அடுத்தடுத்து ஏதாவது அப்டேட் அப்பப்போ கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் இதாக இருக்கிற மாதிரி இருக்காது. பட் ஸ்டில் ஆஸ் அ பேரண்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்மூத்தாக இந்த ப்ராசஸில் போக முடியும். ஆஸ் ஆஃப் நவ் ரீநீட் எக்ஸாமினேஷன் போஸ்ட்போண்ட் ஆவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ ரூமர்ஸை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. எக்ஸாமினேஷன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிலேருந்து 5:15 வரைக்கும் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. புட் யுவர் எஃபர்ட், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். ஸோ வருகிற ரீநீட் தேர்வில் உங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.